முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னை பாடாய்படுத்திய உன்னுடைய வாழ்க்கை துணைக்கு நெருக்கமான இருந்த ஒரு பெண்ணுக்கு மிக பெரிய விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது செல்லமே. ஏன் இப்படி என் வாழ்க்கையில் நடக்கின்றது என்று நீ கேள்வி கேட்டாய். அந்த கேள்விக்கான பதிலை நான் உனக்கு கூறுகின்றேன். உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னை மிகவும் பாடாய்படுத்திவிட்டார். அவர் இப்பொழுது அதற்கான தண்டனையை அனுபவித்து வருகின்றார் தங்கமே. உன்னை பாடாய்படுத்திய உன் வாழ்க்கை துணை ஒரு பெண்ணுடன் இருந்த அவருடைய வாழ்க்கை இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது. அந்த பெண் அவரை ஏமாற்றி விட்டாள். இப்பொழுது உன் அருமை அவருக்கு புரிந்து விட்டது. மிக பெரிய விஷயம் நடந்து விட்டது. ஆனால் அவர் உன்னை தேடி வரும்பொழுது நீ நிச்சயம் ஏற்றுக்கொள்ளாதே தங்கமே. இப்படிப்பட்ட உறவுகளை நீ விலக்கி வைப்பதுதான் மிகவும் நல்லது. ஊரே பகையானாலும், உலகே உன்னை வெறுத்தாலும், வினை வந்து சூழ்ந்தாலும், விஷம் உன்னை தந்தாலும், நட்பே துரோகமானாலும், நடு முதுகில் குத்தினாலும், புகழ் இல்லை என்றாலும், இகழ் 100 சொன்னாலும், புரியாமல் போனாலும், புரிந்து கொண்டு நகைத்தாலும், நீ எதை பெற்றாலும் இழந்தாலும் நல்ல காலம் வரும் என்று நம்பி இருந்தாய். அந்த ஒரு காலத்தை நான் உனக்கு உருவாக்கி விட்டேன். இப்பொழுது உன் சுய மரியாதையை இழந்து நீ அவரிடம் சென்று பேசிவிடாதே. ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் சரி, சுய மரியாதை மிகவும் முக்கியம். அந்த மரியாதையை இழந்து நீ அடுத்தவர்களிடம் பேச வேண்டுகின்ற அவசியம் இல்லை தங்கமே. அப்பொழுது உன்னுடைய சுய மரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போய்விடும். என் பிள்ளை என்றுமே தலை குனியக்கூடாது. என்னை மட்டுமே தலை நிமிர்ந்து பார்த்து நெஞ்சோடும் நேர்மையோடும் தைரியத்தோடும் வாழ வேண்டும். அதனால் என் பிள்ளைக்கு எது தேவையோ நான் அளிப்பேன். உன் வாழ்க்கை துணைக்கு சரியான தண்டனையை நான் கொடுத்து விட்டேன். இனி நீ நிம்மதியாக இரு. யாமிருக்க பயமேன். ஓம் முருகா.